ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி ராஹி சமையலில் நம்ம அரிசி வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி வடகம் செய்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரம் ஊறுனா போதும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி வடகம் செய்கிறதுக்காக மிக்சிலேயே நான் அரைச்சிட்டேன். மிக்சியில் அரைச்சேன்னா நல்லா மாவு நல்லா மசியாக இருக்கணும். திக்காலாம் அரிசியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மசிஞ்சிடணும். மசிஞ்சிட்ட பிறகு நம்ம உப்பு போட்டு உப்பு போட்டும் நம்ம புளிக்க வைக்கலாம். அப்படி இல்லை உப்பு போடாமல் அப்படியே ப்ளெயினாகவே ஒரு 8 hours கிட்ட நம்ம புளிக்க வச்சிடணும். இந்த மாதிரி புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் நான். இதில் கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். என்ன வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி நம்மளுக்கு தேவையோ ஒரு கீரையை கூட நம்ம கழுவி அதை வதக்கி இதில் அரைச்சி ஆட் பண்ணோன்னா கீரை வடகம் மாதிரி ஆகிடும். புதினா இலைங்க, கொத்தமல்லி இலை, அந்த மாதிரி என்ன இலை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தான். நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் நான் அவிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் கூட அந்த ஸ்டீமரில் நம்ம வச்சு நம்ம வாழை இலை இருந்துச்சுன்னா அந்த வாழை இலை கட் பண்ணிவிட்டு இந்த சைஸ் அளவுக்கு நம்ம மெலிசாக தேய்ச்சி எடுத்தோன்னா நல்லா மெலிசான வடகம் கிடைக்கும். நான் பிளேட்டில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்தேன். அந்த ஒரு 2 நிமிஷம் தான் ஸ்ட்ரீம் பண்ணோம். ரொம்ப நிறைய நேரம் ஸ்ட்ரீம் பண்ண வேண்டாம். அந்த மாவோட கலர் மாறணும், அவ்வளோதான். அப்படி நம்ம மாவோட கலர் மாறின பிறகு நம்ம ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வந்துடும். தட்டிலேருந்து உடனே எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு நம்ம எந்த தட்டில் காய வைக்கிறோமோ அந்த தட்டில் காய வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இது நான் இட்லி பாத்திரத்துலேயும் வச்சு காமிச்சிருக்கேன். இன்னொரு தனி வேறு ஒரு பாத்திரத்துலேயும் நான் வச்சு அது மேலே தட்டு வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி காய வைக்கிறதுக்காக ஃபேன் காற்றுல எல்லாமே தனித்தனியாக எடுத்து காய வச்சுக்கிட்டேன். இது ஃபேன் காற்றுலேயே வச்சாலே போதும். நைட்டு வச்சு காலையில் பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி காஞ்சிரும். நம்மளுக்கு தேவைன்னா 1 மணி நேரம் வெயிலில் காய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேன் காற்றுலேயே இன்னும் ஒரு நாள் வச்சு எடுத்தோன்னா நல்லா இந்த மாதிரி காஞ்சிடும். வாரத்தில் ஒரு நாள் அளவுக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயில் இருந்துச்சுன்னா காய வச்சு எடுத்துட்டா போதும். நல்லாயிருக்கும், சூப்பராக. இது வீட்லேயே நம்ம ஈஸியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவரில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நான் வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் பிளேட்டில் தேய்ச்சதுனால கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. ஆனால் நம்ம வாழை இலையில் பண்ணும் போது நல்லா மெலிசாகவே வரும். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வறுத்துருக்கேன். நல்லா சூப்பராக நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக பண்ணி சாப்பிடும் போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம செஞ்சுருக்கோம் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு நிறைவாக இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கு சமைச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உடச்சி எடுத்தோன்னா நல்லா ஒரு சாஃப்டாக வரும். நல்லா இருக்கும் டெக்ஸ்சரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.